திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயல் இதுவே வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயல் இதுவே உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே உயிர் தெழுந்தாரே மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே உயிர் தெழுந்தாரே மரணமும் கூர் எங்கே பாதாளமும் ஜெயம் எங்கே மரணமும் கூர் எங்கே பாதாளமும் ஜெயம் எங்கே சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே சாற்றிடுவோம் உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே உயிர் தெழுந்தாரே என்னோடய பேர் கிறிஸ்டினா, சென்னை தான். தினமும் காலையில் வந்து ஐயாவோட அந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை கேட்டுட்டு தான் அந்த நாளை தொடங்குவேன். கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே நான் 1 வருஷமாக வரேன் இந்த ஆறுதலை தேடி ஜெப கூட்டத்துக்கு. நான் 11 வருஷமாக ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருக்கேன். என்னோடய வாஞ்சை வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணுன்றது. ஆனால் நான் இங்கே வந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில்
என் கூட வந்த எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்தீங்கன்னா 11 பேர் ஜென்ஸ் ஸ்டாஃபு, நான் மட்டும் தான் லேடிஸ். அதில் கர்த்தர் வந்து எனக்கு செலெக்ஷன் கொடுத்து இப்போது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு பார்ட் டைமு டீச்சராக வேலை கிடச்சிருக்கு. கர்த்தருக்கு கோடான நன்றி. பிரைஸ் த லார்ட். நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்கிறேன். பிஹெச்டியும் பண்ணிட்டு இருக்கிற பார்ட் டைமில் ஒரு பல்கலைக்கழகத்தில். எனக்கு தடை இருந்தது பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறதில். ஆக்சுவலி எனக்கு ஆகஸ்ட் மாதமே வைவா டேட் வந்திருக்கணும். எனக்கு அக்டோபரில் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு தடை இருக்குது அப்படி சொல்லிட்டு, ப்ரோசஸில் வந்து ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, தடை இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஐயா கிட்ட வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணோம் 3 மாதம் தொடர்ந்து. இப்பயும் வந்துட்டு இருக்கிறோம் 3 மாதம் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பேப்பர் மூவ் ஆகிறதுக்கு நான் இங்கே ஐயா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு பேப்பர் மூவ் பண்ணுறதுக்கு பல்கலைக்கழகத்துலையும் போயிட்டு வந்துருந்தான் இருந்தேன். அந்த பேப்பர் மூவ் பண்ணுறதுக்கு ஜனவரி மாதம் தான் அங்கே போவோம்னு சொன்னாங்க. வேறு ஒரு ஆஃபீஸ் போகணும், பல்கலைக்கழகத்துலேருந்து வேறு ஒரு ஆஃபீஸ் போகணும் பேப்பர் மூவ் ஆகிறது. அது ஜனவரி மாதமும் நிறைய லீவு அந்த விழாக்கள்லாம் தடையாகி போய் பிப்ரவரி மாதம் தான் மூவ் ஆச்சு. போய் அது ப்ரோசஸ் வந்து தடை எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு வைவா டேட் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அது வேறு மாரி போயிருந்தால் அது இன்னும் டைம் டிலே ஆகிட்டு வந்திருக்கும். நாங்கள் அந்த அதிகாரிகள் கண்ணில் வந்து தயவு காட்டி செஞ்சு, ஆண்டவருக்கு வந்து தயவு காட்டி செஞ்சு இந்த மார்ச் 28ஆம் தேதி நான் பிஹெச்டி வைவா டிஃபெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன். ஆண்டவருக்கு சொல்லுவாங்க. கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் உயிர்ப்பின் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நீங்கள் தெரிவிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த உயிர்ப்பின் பண்டிகை அன்று கர்த்தர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோட ஃப்ரெஷ்ஷா உங்க வீட்டுக்குள்ளால எழுந்தருளி வரார். எதுல எல்லாம் நீங்க செத்துப்போன நிலைமையில கிடக்குறீங்களோ, எந்தெந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வீட்டுல குடும்பத்துல செத்து போய் கிடக்கிறதோ, அது எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கும்படி அவர் தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோட ஃப்ரெஷ்ஷா இப்போ உங்க வீட்டுக்குள்ளால வந்து இறங்கிட்டாரு. உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல வந்து இறங்கிட்டார். உங்க ஊழிய ஸ்தலங்கள்ல வந்து இறங்கிட்டார். உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல வந்து இறங்கியிருக்காரு. ஸோ கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த பலத்தையும் சத்துவத்தையும் உயிர் மீட்சியையும் உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னாச்சுன்னா அதை விட பெரிய ஒரு மகிமை வேற எதுவுமே இருக்காரு. அன்றைக்கு யார் வீட்டுக்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நிறைய அற்புதம் நடந்ததுங்க. சகையுடைய வீட்டுக்கு போனாரு. அங்க போன உடனே அவனுக்கு அவனுடைய ஆத்தும உயிர் மீட்சியை கர்த்தர் கொடுத்தார். அப்படின்னா அவனுடைய பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கொடுத்து ஒரு ஆத்தும உயிர் மீட்சி அப்படின்னாச்சுன்னா ஒரு உயிர்த்தெழுதல், ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை கொடுத்து அவன் ஒரு புது வாழ்க்கை தொடங்க கர்த்தரங்க உதவி செய்தார். யவீரு என்கிற ஜப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு போனாரு. அங்க போனா பார்த்தா எல்லாரும் துக்கம் கொண்டாடிட்டு குழந்தை செத்து போச்சு, 12 வயசு பிள்ளை கண்ணீரோட இருக்கிறாங்க. அந்த துக்க வீட்டுல போயிட்டு தன்னுடைய வல்லமை அந்த பிள்ளைக்குள்ளால அனுப்பி அந்த பிள்ளைக்குள்ளால சரீரம் உயிர்த்தெழும்படியான ஒரு உயிர்ப்பின் வல்லமை அந்த பிள்ளைக்குள்ளால போச்சு. அந்த பிள்ளைய கர்த்தர் உயிரோட எழுப்பி அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த குடும்பத்தையே மகிழ்விச்சுட்டு ஆண்டவர் வந்தார். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாரு. அங்க வந்து அவமான என்கிற ஒரு வேதனை அங்க சூழ்ந்து நிற்கும் பொழுது அங்க தன்னுடைய வல்லமையை அனுப்பி அந்த அவமானம் பட வேண்டிய அந்த தம்பதியர்களுக்கு கம்பீரமான ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு கௌரவமான உயிர் மீட்சியை அங்கு கர்த்தர் கொடுத்தார். சாரி, எங்க போனாலும் ஒரு தெய்வீக வல்லம் அவருக்குள்ளால இருந்துச்சு. பெதஸ்தா குளத்தாண்ட போனாரு.
38 வருஷமா கை கால் வழங்காம கிடக்குறான் ஒருத்தன். அவனுக்குள்ளால அவருடைய வல்லமை அனுப்புறாரு. அங்க அவனுடைய செத்துப்போன கால்கள் எல்லாம் உயிர் பெற்றது, இடுப்பு உயிர் பெற்றது. அப்படியே துள்ளி குதித்து நடந்து படுக்கையை எடுத்துட்டு அவன் நடந்து போயிட்டான். ஸோ எங்கெல்லாம் போனாரோ ஆண்டவருடைய வல்லமை உள்ள போயிடுச்சுன்னா அங்க ஒரு உயிர் மீட்சி வருகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எந்தெந்த ஏரியால ஒரு உயிர்ப்பித்தல், ஒரு உயிர் மீட்சி, ஒரு உயிர் தெழுதல் உனக்கு தேவைப்படுது? கிட்னி செத்து போய் கிடக்கா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வந்துட்டார். ஆண்டவரே, உடைய உயிர் தெழுந்த வல்லமை என்னுடைய செத்து போன கிட்னியை உயிர்ப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. அங்கு ஒரு உயிர் தெழுதல் உண்டாகும். ஒருவேளை உங்களுடைய லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? ஆண்டவர்கிட்ட என்னுடைய லிவர் ஆண்டவர் இப்பொழுது உயிர்ப்பிச்சதுக்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. கற்பம் செத்து போய் கிடக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் கற்பத்தை இப்பொழுது நீர் உயிர்ப்பித்ததற்காய், உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னுடைய கற்பத்துக்குள்ளால பாய்ந்து போனதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய கற்பத்தை உயிர்ப்பிப்பார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தோல் வியாதி, அதுவும் அரிப்பு வியாதி. யோபு ஓடெடுத்து சொரிஞ்சிட்டு இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறான். ஆனா அவன் விசுவாசத்துல சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவனுடைய ஃபெய்த்தை பார்த்தீங்களா? அவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறான், ஆல்மோஸ்ட் டைட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சரீரம் எல்லாம் செத்து போன நிலைமையில இருக்கிறான். அந்த நேரத்துல கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான், என்னுடைய சொந்த கண்கள் காணன்னு சொல்றான். இன்னைக்கு எல்லாம் இழந்துட்டீங்க, எல்லாம் செத்து போன நிலைமையில கிடக்குது. கம்பெனியை இழுத்து மூடியாச்சு, ஊழியத்தை இழுத்து மூடியாச்சு, வேலைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, எல்லாம் குளோஸ் ஆயிடுச்சு. கண்ணீரோட இருக்கிறீங்களா? யோபு அன்னைக்கு அப்படியே தான் எல்லாத்தையும் இழந்து நிக்கிற நேரத்துல விசுவாசத்துல ஒரு வார்த்தை சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க பார்ப்பீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை செத்து போன எல்லா காரியத்திலையும் இன்னைக்கு ஒரு உயிர்த்தெழுதலை தரும். வேதம் சொல்லுகிறது, சரீரம் செத்தவன் என்று சொன்னப்பட்ட எண்ணப்பட்ட அந்த ஆபிரகாமில பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமே. ஆனால் இன்னைக்கு அதே போல உன்னுடைய சரீரம் செத்து போயிருக்கலாம், கற்பம் செத்து போயிருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க பாருங்க, அந்த செத்து போன சரீரத்துல ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வந்து உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இந்த நாள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலேயே நிறைய அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நாள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய வியாபார ஸ்தலம் செத்து போச்சு, மூடி போச்சு, எல்லாம் ஷட் டவுன் பண்ணியாச்சு, இதுக்கு மேல ஓப்பன் பண்ண வழியே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் மறுபடியும் அந்த வியாபார ஸ்தலத்திற்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமையோட வந்து எதனால அதை செத்து போச்சோ அந்த சம்பவத்தில் ஒரு அற்புதத்தை செய்து மறுபடியும் அதை உயிர்ப்பிக்க பண்ணுவார். இழந்து போனதை மீட்டு தருவதற்காக மனுஷகுமாரன் இந்த பூமியிலே மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து அதுல உயிர் மீட்சியை கொடுத்தார் என்று நீங்கள் இந்த நேரத்தில் அந்த வசனத்தின்படி உங்களுடைய விசுவாசத்தை டெவலப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அங்க ஒரு அற்புதம் நடக்கும். அதிசயத்தின் நாள், உலக மகா அதிசயம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார் என்றால், அவர் ஓட எழுந்திருக்கிற நேரத்துல நாமும் பாவத்திற்கு செத்து ஜீவனுக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு பாக்கியத்தை அந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய ஆத்துமா பாவம் செய்து செத்து போயிருந்தால் ஆத்தும ரட்சிப்பை கர்த்தர் இன்றைக்கு தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நிமித்தம் தருகிறார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா பாவம் செய்கிற ஒரு மனுஷனுடைய ஆத்துமா செத்து போகுது அப்படின்னா உள்ளான மனுஷன் செத்து போறான். ஆனா அவன் நடமாடிட்டு இருக்கிறான்னா அவன் உயிரோட இருந்தும் ஒரு நடைப்பிணமா இருக்கிறான். ஒருவேளை நீங்களும் பாவம் செய்து அக்கிரமத்திலே வாழ்ந்து உயிரோடு இருந்தாலும் ஒரு நடைப்பண மாதிரி சுத்திட்டு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க மேல இறங்குகிறது. இந்த நிமிஷத்துல ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்தின காரியம் என்னிடத்துல என்ன இருக்கு சொல்லுங்க ஆண்டவரே, சுட்டி காட்டுங்க ஆண்டவரே, நான் திருத்திக் கொள்கிறேன்னு நீங்க சொல்லுங்க. நிறைய பேரு 41 நாட்கள் எந்த விதமான பாவம் செய்யாம, மதுபானத்தை தொடாம, வேசித்தனம் பண்ணாம, எந்த தப்பு தண்டா பண்ணாம 41 நாள் இருந்த நீங்க இன்றைக்கு உயிர்ப்பின் பண்டிகை நாள் 42வது நாள், 41 நாள் விட்ட எல்லா பாவத்தையும் ஒரே நாள் செய்வதற்காக சிலர் ரெடி ஆயிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து 41 நாள் புனிதனா இருந்த நீ, பரிசுத்தவானா இருந்த நீ
42, 43, 44 நீ உங்களுடைய லைஃப் நல்லா எல்லா நாட்களிலும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக நான் ஆசீர்வதிக்கிறேன். நிறைய பேர் இன்னைக்கு மது பாட்டில் ஓப்பன் பண்ணி தான் ஈஸ்டர் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க. தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தாதீங்க. அவர் பாவத்தை சிலுவையிலே ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, அவர் உயிரோடு எழும்பதன் நிமித்தம் நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் முடிவு கட்டினார். ஆண்டவர் முடிவு கட்டின அந்த பாவத்தை திருப்பி தொடங்காதீங்க. இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் சரீரத்தில் வரும்பொழுது, ஆண்டவரே என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் தேவனுடைய வருகையிலே குற்றமற்றதாய் காக்கப்படும்படிக்கு சமாதானத்தின் தேவன் தாமே என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்கும் சொல்லி தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகத்திலே எழுதின அந்த வசனத்தை இன்னைக்கு நீங்க பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு எது செய்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நான் ஒரு புதிய ஜீவியம் ஜீவிக்க வாஞ்சியா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய சிந்தனை புதிதாகட்டும், என்னுடைய பேச்சு புதிதா இருக்கட்டும், என்னுடைய பார்வை புதிதாகட்டும், என்னுடைய யோசனைகள் புதிதா இருக்கட்டும், என்னுடைய செயல்பாடுகள் புதிதா இருக்கட்டும், அது உண்மை மகிழ்விக்கிறதா இருக்கட்டும் ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த ஈஸ்டர் பண்டிகை நாள்ல தொடங்குங்க. நீங்க அறியாததும், உங்களுக்கு எட்டாததும், உங்கள் கண்களுக்கு புலப்படாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை காண்பீர்கள். நிறைய பேர் நிறைய அற்புதத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. வேதம் சொல்கிறது, இன்றைக்கு உங்களை நீர் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் செய்வார். நாளைக்கு அற்புதம் நடக்கும், உயிர் மீட்சி உண்டாகும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் சொல்லிக்கிட்டே இருங்க, பெரிய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அது ஒரு விசுவாச வார்த்தை. எனக்கு ஒண்ணுமே நடக்கல, அது நடக்காது, இது நடக்காது, ஆண்டவர் என்ன கண்டுக்கல, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை மட்டும் கேட்கல, அப்படியெல்லாம் நெகட்டிவா பேசாதீங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள் என் கண் அதை காணும், நானே என் சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, பார்க்கலாம். யோபு அப்படிதான் சொன்னான். உபத்திரவத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது சொல்லுகிறான். அவனுடைய மனைவி சொல்றாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னும் அந்த ஆண்டவரை பிடிச்சிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறியா, பேசாம அந்த ஆண்டவரை விட்டுட்டு தூசிச்சுட்டு உன் ஜீவனை விடு, செத்துப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் தன் வாயினால கூட அவன் ஆண்டவரை வேதனைப்படுத்தல, மாறாக சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லும் பொழுது செத்துப்போனுடைய சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் உயிரடைகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் கொஞ்சமா நான் செத்துட்டு இருக்கேன். இந்த சுகர் வியாதி வந்ததை மல்டி ஆர்கனை ஃபெயிலியர் பண்ணிருச்சு, இந்த பிபி வந்ததை வந்துச்சு, எனக்கு இருதய பிரச்சனை வந்துருச்சு, இந்த கொலஸ்ட்ரால் வந்துச்சு, அதனால எனக்கு இருதய வியாதி வந்துருச்சு. ஐயோ, நான் பிள்ளைங்கள்ட்ட சண்டை போட்டு கத்தி 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 எனக்கு ஊர்ல உள்ள எல்லா வியாதியும் எனக்கு இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இப்ப ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஒரு புதிய உயிர்த்தெழுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். செத்து அடக்கம் பண்ணி 4 நாளைக்கு பிறகு, லாசர்வே வெளியே வா, ஒரே வார்த்தை தான். அடக்கம் பண்ணி 4 நாளைக்கு பிறகு அவன் உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் வெளியே வந்தான். அதான் உயிரோடு இருக்கிற என் மீட்பருடைய செயல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 4 நாளைக்கு பிறகு, அடக்கம் பண்ணதுக்கு பிறகு நீங்க நினைக்கலாம், நான் சாவர நிலைமையில இருக்கிறேன், இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே. செத்து அடக்கம் பண்ணி 4 நாளைக்கு பிறகு உயிர்த்தெழுந்த வல்லமை அவனுக்குள்ளால போகுதுன்னா, சாவர நிலைமையில இருக்கிற உன்னை ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரா? சிலர் பயங்கரமான கேன்சர் வியாதியில அதனுடைய ட்ரீட்மெண்ட்டினுடைய கொடுமை தாங்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் உயிரோடு இருந்து என் மீட்பருடைய செய்கைகளை விவரித்து சொல்லுவேன். ஒருவேளை நீங்க கேன்சர், ஒருவேளை நீங்க கிட்னி ஃபெயிலியர்ல ரொம்ப நாளா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ, இந்த டயாலிசிஸ் கொடுமை என்னால தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய கிட்னில ஆண்டவருடைய உயிர் வந்துருச்சு, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வந்துருச்சு, அதை நான் என் சொந்த கண்களால பார்ப்பேன்னு சொல்லி நீங்க விசுவாச அறிக்கை பண்ணுங்க. உங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் மாறி 2 கிட்னி ஆண்டவர் புதுசா மாத்துவார். எந்தெந்த உறுப்புகள் பழுதடைந்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அதுக்குள்ளால இறங்கும். செத்து போன உன்னுடைய ஊழியத்துல ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும். செத்து போன உன்னுடைய வியாபாரத்துல
ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும். செத்துப்போனவனுடைய குடும்ப வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கிறவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஒன்றாக கூட்டி சேர்ப்பார். அவருக்கு மனவேதனை என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் பிரிஞ்சு கிடக்கும் பொழுது அவருக்கு வேதனை. வேதம் சொல்லுகிறது, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல நான் உங்களை எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தும் நீங்க என்னுடைய ரெக்கைக்குள்ளால வர மனதில்லாமல் போனது எப்படி அப்படின்னு கேட்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் தன்னுடைய ரெக்கைக்கு கீழே உங்களை கூட்டி சேர்க்க மனதா இருக்கிறார். உங்களுடைய முழு குடும்பமும் ஒற்றுமையா இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ஒருவேளை இன்றைக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறீங்களா, பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரிஞ்சு இருக்கிறீங்களா, இன்னைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க குடும்ப ஐக்கியம் என்கிற பார்ட்ல இறங்கி வருகிறது. இன்றைக்கு இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாள்ல யார்கிட்டெல்லாம் நீங்க பேசலையா அவங்களெல்லாம் கூப்பிடுங்க. யார்கிட்டெல்லாம் உறவை முறிச்சிங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்முடைய குடும்ப ஐக்கியம் நமக்குள்ளால பலப்படணும். நம்ம சேர்ந்து ஒன்றாக நீ ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவேன்னு சொல்லி இன்னைக்கு இந்த பண்டிகை காலங்கள்ல நீங்க யார்கிட்ட எல்லாம் பகையா இருந்தீங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள மன்னிச்சு அவங்களோட சந்தோஷமா ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பின் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுங்க. பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும். மனம் திரும்புகிற பாவிய நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை நன்மையும் இன்பமானது. அங்கே ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் நிஷா மேரி, என்னுடைய மூத்த மகள் ஜியானா அவருக்கு அலர்ஜி மற்றும் தொடர்ந்து இருமல் ஏற்பட்டு 3 மாதங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். ஸ்வீட்ஸ் சாப்பிட்டாலும் மற்றும் ஜூஸ் ஏதாவது குடித்தாலும் 1 மணி நேரமாக தொடர்ந்து இருமல் வந்து கொண்டே இருக்கும். மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு மருந்து மாத்திரைகளை கொடுத்தார். அதை சாப்பிட்டும் இன்ஹலஸை பயன்படுத்தியும் குணமாகவில்லை. தாயாகிய நான் அவளுடைய நிலைமையை கண்டு மிகவும் கவலைப்பட்டேன். இப்படிப்பட்ட நிலைமையில் கனத்த இதயத்துடன் ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூடுகையில் கலந்து கொண்டேன். கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் சொல்லி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்து தீர்க்க தரிசனமாக, அன்பு மகளுக்கு கர்த்தர் புதிய தொண்டையை தருவார், அவள் இயேசுவுக்காக பாடல்களை பாடுவாள் என்றும் உங்களுடைய வீட்டையும் முற்றிலுமாக தமது பொறுப்பில் எடுத்துக்கொண்டு ஆசீர்வதிப்பார், இவனி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய மகளுக்கு இருந்த அலர்ஜி மற்றும் தொடர் இருமலிலிருந்து விடுதலையை தந்தார். இப்பொழுது மகள் மருந்து மாத்திரை மற்றும் இன்ஹாலஸ் எதையும் பயன்படுத்தாமல் ஆரோக்கியமாக இருக்கிறாள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பார் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல ஈஸ்டர் பண்டிகை நாளுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். அவருடைய சரீரத்தில் செத்துப்போன உறுப்புகள் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படட்டும். என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய செல்வங்கள் எதெல்லாம் செத்துப்போன நிலைமையில கிடக்குதோ, வருமானம் இல்லாத நிலைமையில கிடக்கிறதோ, அவற்றிலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை புறப்பட்டு போய் அவற்றை உயிர்ப்பித்து அவற்றிலிருந்து இனி வரத்துள்ள பலனை தரும் என்ற வசனத்தின்படி வரத்துள்ள பலன் கிடைப்பதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்த பாவங்களை நிமித்தம் பாவம் செய்து செத்துப்போன அந்த ஆத்மாவுக்குள்ளால உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி அந்த ஆத்மாவை இப்பொழுது புதுப்பித்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த ஆத்மா சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய மரணங்களை மாற்றி உயிர்த்தெழுதலை கொண்டு வருவதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். செத்துப்போன உறுப்புகளிலே தேவ அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, செத்துப்போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படட்டும். அதன் நிமித்தம் இவர்கள் இழந்து போன எல்லாம் மறுபடியும் கிடைப்பதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த ஈஸ்டர் பண்டிகை நாளிலே செத்துப்போன கற்பங்களை உயிர்ப்பிப்பீராக. செத்துப்போன குடும்ப வாழ்க்கைகளை கர்த்தர் உயிர்ப்பித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை காணப்படும். இயேசுவின் மூலம் பிதா. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்களுடன்
11 நாட்கள். எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். அன்பிற்குரியவர்களே, 2026 ஆண்டிற்கான புனித பயணமானது வருகிற மே மாதம் 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-79999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.